ஸ்ரீ அட்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்கள். சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 12ல் உள்ள குருவினால உங்களுக்கு ஆன்மீக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாடு முயற்சிகள் மேற்கொள்றீங்க அப்படின்னாக்கா சக்ஸஸ் ஆகும். கோயில் திருப்பணிகள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். பூமியினால் லாபம் கிடைக்கும். ஏதாவது சும்மா தரிசு நிலம் அப்படின்னு இது வரைக்கும் வச்சுருந்ததை கூட இப்போ நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு சேல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. வேலை இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். உங்களோட நிர்வாகத்திலேயே கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டுடும். மேலதிகாரிகள் அதனால் கொஞ்சம் இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் மனக்கசப்பெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புத்தி கொஞ்சம் தடுமாற செய்யும். கொஞ்சம் கவனமாக இருங்க. 3-9க்கு அப்புறம் கொஞ்சம் நிலைமை சரியாகும், ஒரு கட்டுக்குள்ளே வரும். மூத்த சகோதரர்கள்ட்ட கவனமாக இருங்க. அவங்கள்ட்ட சண்டை வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. நல்ல தன வரவு அதிகமாக இருக்கும். இந்த மாதம் கையிருப்பு திருப்திகரமாக இருக்கும். அதே போல் கலகலப்பாக நல்லா பேசுவீங்க. உங்களோட பேச்சினாலேயே நிறைய காரியங்கள் இந்த மாதம் நீங்கள் சாதிச்சுக்கலாம். 1-9க்கு அப்புறம் உங்களுக்கு சிறு சிறு பயணங்கள்னால நல்ல லாபம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். வெளிநாடு வெளி மாநில பயணம்லாம் மேற்கொள்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதம் அதுக்கு சாதகமான மாதமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நண்பர்களோட ஆதரவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. மனைவியோட சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் கூட்டு தொழிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெரும் கடன் இருந்தது அப்படின்னாக்கா அது அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் குறையும். கடன் சுமை கொஞ்சம் குறையும். அதே போல் உங்களுக்கு நோய் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் நிறைய பார்த்துருக்கேன், இன்னும் சரியாகலை அப்படின்ற மாதிரி இருக்கிற நோய் கூட இந்த மாதம் ஒரு கட்டுக்குள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.